வாழ்வில் முன்னேற்போக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நம்மளுடைய ஜூன் ஜூலையோட P&L ரிப்போர்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து இந்த மாதத்தோட வீடியோ. ஸோ ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு நம்மளோட ஆல்கோ அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட வெரிஃபைட் P&L எல்லாமே வந்து நம்ம போஸ்ட் பண்ணி தான் இருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ், ப்ரைவேட் ஸ்ட்ராட்டஜிஸ் மோஸ்ட்லி என்னோடது ரன் ஆகிட்டு இருக்குது. இது எல்லாமே மோஸ்ட்லி பேப்பர் ட்ரேடில் எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணி தான் இருக்கோம். ஏன்னா நமக்கு ஃபியூச்சர்ஸ்லேயும் இதெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, எங்கெல்லாம் கிளிச்சஸ் இருக்குது, என்ன ஏதுன்றது எல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணோம். அதனால் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்மே இன்றைக்கி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து ப்ராஃபிட்டில் நல்லாவே ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. பேப்பர் ட்ரேடில் அப்படி தான் இருக்குது. பட் இது லைவ்லையுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலரான ஒரு ரிசல்ட்டில் தான் வந்திருக்கும். ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி ரொம்ப பெரிய ஜிக்ஸாக் பேட்டர்ன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நல்ல ஒரு ஹியூஜ் கேப் அப்பில் இருந்து கண்டினியூஸ் ஒரு புல் மூவ், தென் மறுபடியும் ஒரு ஃபால், ஆல்மோஸ்ட் ஒரு சைட்வேஸில் தான் இப்போதைக்கு கரண்ட்லி நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே, நம்மளுடைய கரண்ட் மந்த் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ நம்மளோட ஸ்டாக்ஸோடைய பேக் எண்டில் தான் இருக்கும். போயிட்டு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறேன். டேட் பார்த்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஜூலை 17 இருந்து ஆகஸ்ட் 16 வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். 1 மந்த் கால்குலேஷன். அது கெட் ரிப்போர்ட் கொடுப்போம். இப்போ கிராஸ் P&L பார்த்திங்கன்னா எனக்கு 31,000 வந்திருக்கு. நெட் P&L 22,000. ஆக்சுவலாக இதற்கு டிப்ளாய் பண்ண கேபிட்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னா ப்ரீமியம்லாம் ஒன்றும் பெரிய லெவலுக்குலாம் எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்பவே கம்மியான கேபிட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்கு டிப்ளாய்டு கேபிட்டல்னு பார்த்தா. அதர்வைஸ் பார்க்குறப்போ எனக்கு ரிட்டர்ன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 20% மேலே ரிட்டர்ன்ஸ் எனக்கு வந்திருக்கு அந்த யூட்டிலைஸ்டு கேபிட்டலில் இருந்து பார்க்குறப்போ. பட் ஓவரால் நம்மளோட கேபிட்டல்லேருந்து பார்த்தா இது அரௌண்ட் ஒரு 7% வரைக்கும் எனக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பெரிய அளவுக்கு ஒர்க் எதுவும் பண்ணலை. அப்படி இருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் அது மாதிரி வந்துட்டுருக்கு அப்படின்னா நமக்கு ஓகே தான். சரி, ஓகே, இவ்வளோ க்ரீன்ஸ் இருக்குது அப்படியே எனக்கு ப்ராஃபிட் வந்து கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத லாஸஸ் தான் வந்து நம்மளுக்கு இழுத்துட்டு போயிருக்கு. நான் ரெகுலராக ரன் பண்ண இந்த டேஸ்லலாம் ரன் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரைவேட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஓன் பர்பஸ்க்கு. ஸோ அப்படி ரன் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்லாம் வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆவரேஜான ப்ராஃபிட், ஓகேஷான இடம். ஸோ அந்த மாதிரி சின்ன ரிட்டர்ன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது சில டேஸில். ஸோ இந்த டேஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஓவரால் ஓகேவான ரிசல்ட். ஸோ இந்த டேலையும் நமக்கு ஓகே. ஸோ இதுவும் ஒரு சின்ன ரிசல்ட் ஓகேவாக தான் இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சின்ன ப்ராஃபிட்ஸ் அப்படி இப்படின்னு நமக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இந்த டேஸ்லலாம் பார்க்கலாம், நீங்கள் ஓரளவுக்கு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருந்தது. பட் என்னைக்கெல்லாம் நான் வேறு ஸ்ட்ராட்டஜியை ரன் பண்ணணும், ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் தான், ஒரு சின்ன மிஸ்டேக்கில் பார்த்திங்கன்னா எனக்கு லாஸஸ் இழுத்துட்டு போயிடுச்சு. ஸோ இந்த 29th அப்பையும் அதே தான். மேபி ஒரு 10 or 20 செகண்ட்ஸுக்கு அப்புறம் நான் அதை ரன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கூட எனக்கு அது ஒழுங்காக தான் போயிருக்கும். ஏன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம லேட்டாக டப்புன்னு உள்ள மார்க்கெட்டில் வந்து நம்ம லாகின் பண்ணி பண்ணுறதுக்குள்ள மார்க்கெட் ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ அது ஒரு ரன்னிங்லேயே நம்ம உள்ளே போட்டோம். ஸோ அப்படி போட்டதுனால என்ன ஆகிடுச்சுன்னா அதுவே எனக்கு ரிசல்ட்டை இங்கே பெருசாக இம்பேக்ட் பண்ணிடுச்சு. ஆல்மோஸ்ட் 15,000 மேலே நெட்டாக நமக்கு லாஸஸ் போயிடுச்சு. ஸோ இதில் இந்த எஸ்டிடிலாம் வேறு பெருசாக கொள்ளடிக்கிறாங்க. எஸ்டிடி சார்ஜஸ் அதிகம், இல்லை டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அதிகம். இதெல்லாம் கம்மி பண்ணாலே நம்ம நல்ல ப்ராஃபிட்டில் இருப்போம் போல். அதுவே ரொம்ப பெரிய சார்ஜஸ் எடுக்கிறாங்க. ஸோ 30th அன்றைக்கி வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு லாஸ் தான். ஸோ அன்றைக்கி மார்க்கெட் அந்த மாதிரி தான் ஒரு மட்டமான ஒரு பேட்டர்னில் இருந்தது. அதை காப்பாற்றவே முடியாது. மற்றபடி 29th அன்றைக்கி ஒரு சின்ன இஷ்யூனால அது பெரிய ஒரு ட்ராடவுன் நமக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. இந்த ஒரு 15,000 நமக்கு அன்வான்ட் லாஸ். இல்லைனா அன்றைக்கி வந்து எனக்கு அரௌண்ட் அப்ராக்சிமேட்டாக 8,000 to 13,000 வந்து அப்ராக்சிமேட்டாக நமக்கு ரிட்டர்ன் ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கணும். அதே மாதிரி இந்த 7th அன்றைக்கும் அதே தான். நம்ம என்ன பண்ணிட்டோம், மறுபடியும் வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி சின்னதாக ஒரு ப்ராஃபிட் லாஸஸை கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி போட்டேன். பட் அது எல்லா லைக்களும் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸை கரெக்டாக அடிச்சுது. நம்ம வழக்கமாக ரன் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை நான் ரன் பண்ணியிருந்தாலே அன்றைக்கி சாலிடாக 6,000 வந்து 10,000 வந்து அசால்ட்டாக ரிசல்ட் வந்திருக்கும். எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். பட் இந்த ட்ராடவுனும் பார்த்திங்கன்னா இழுத்துட்டு போயிடுச்சு. ஸோ இதுவே நமக்கு அப்ராக்சிமேட்டாக 35,000 வந்து ட்ராடவுன் போயிடுச்சு. நம்மளோட நெட் P&L 22,000 இருக்கா. ஸோ இதுலேருந்து இந்த 35,000 இப்போ குறையாமல் இருந்திருந்தாலே ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸில் தான் இருந்திருக்கும். அரௌண்ட் நமக்கு ஒரு 60,000 கிட்ட நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்கும். இதுலேயே நமக்கு வெறும் லாஸ் பண்ணாமலேயே நமக்கு இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் தாராளமாக வந்திருக்கும். அந்த 2 நாள் நான் ரன்னே பண்ணலனா கூட என்னோடய நெட் ப்ராஃபிட் வந்து 60,000 கிட்ட இருந்திருக்கும் வேண்டியது. பட் எனியோ இட் ஹேப்பன்ஸ். நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு நல்ல டீசெண்டான ரிட்டர்ன்ஸோட இந்த மாதம் முடிஞ்சிருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மந்த் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். உங்களுக்கு நம்மளோட ஆல்கோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்கோன்றது நம்மளோட மேனுவல் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் அது மாதிரி ரன் ஆகிறது தான். இல்லைனா நீங்கள் செமி ஆட்டோவாக ரன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு போகலாம். இது எல்லாமே நம்மளோட ஐடியாஸ் தான். உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இல்லைனா டெய்லி ஜஸ்ட் லாகின் மட்டும் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி டெய்லி லாகின் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ஆல்கோ அதோட வேலையை பார்த்துக்கோ. எதர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அது க்ளோஸ் பண்ணிடும். நம்ம மார்க்கெட்டில் வாரண்ட்டி, கேரண்டி, ப்ராமிஸ் எதுவுமே பண்ண மாட்டோம். ஆல்கோன்றது நம்மளோட வேலையை குறைச்சி அது பண்ணுறது தான். மற்றபடி அது ப்ராஃபிட் தான் கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம எந்த ஒரு வீடியோலையும் எங்கேயுமே மென்ஷன் பண்ண மாட்டோம்.
விருப்பம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். பாய்.